Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா தேங்காய், கையில பாதி அளவு புளி, அப்புறம் மல்லித்தழை எடுத்துருக்காங்க, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி கலரில் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மல்லித்தலையை ஆட் பண்ணி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஹீட்லேயே இந்த மல்லித்தலையில் நல்லா மிக்ஸ்ட் ஆகிடணும். ரொம்ப விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சர்வ் பண்ண கொத்தமல்லி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.